أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أأنتم أنزلتموه من المزن أم نحن المنزلون صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم ولن يمنع قوم زكاة أموالهم إلا منعوا القطر من السماء أو كما قال عليه الصلاة والسلام. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தானது. அவனுடைய சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் இறுதி தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழியை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபூ தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இங்கிருக்கும் நம்மின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிருள்ள பொருட்களுக்கும் அல்லாஹ் தஆலா மூலதனமாக நீரை அல்லாஹ் வைத்திருக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான், வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹய். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிருள்ள பொருட்களுக்கும் மூலதாரமாக அதை நாம் தண்ணீரை கொண்டு படைத்தோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் தஆலா உயிருள்ள அனைத்தையும், மனிதர்கள் மட்டுமல்ல, மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா நீரை கொண்டு படைத்தான். அதே போல நீரை அதற்கு அசலான அத்தியாவசியமான ஒரு விஷயமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்துல 2 பங்கு நீரால் அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கான். அந்த 2 பங்குல மொத்த நீர்கள்ல கடல் நீர் தான் 97.5% இருக்கு. மீதம் இருக்கக்கூடிய நீர் இருக்குது, அது 2.5% தான் இருக்குது. அந்த 2.5%லையும் பல நீர்நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா பனிக்கட்டியாக ஆகி இருக்குது. அதாவது குளிர் பிரதேசங்கள்லையும் பயன்படுத்தக்கூடிய நீர்கள் இருக்கின்றன. அந்த நீர்கள் பனிக்கட்டிகளாக ஆகி இருக்கின்றன. மீதம் இருக்கக்கூடிய 0.5% மட்டும்தான் மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய தண்ணியாக இருக்குது. இந்த மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய தண்ணியை அல்லாஹ் தஆலா இந்த மனிதர்களுக்கு வானத்திலிருந்து மழையாக அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, மழை பெய்தால்தான் இந்த பூமியில அல்லாஹ் தஆலா வாழ்வாதாரமான தண்ணியை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். மழை பெய்யல அப்படிங்கிற பட்சத்துல மனிதர்களுக்கு அந்த நிலத்தடி நீர் என்பது இல்லாமல் போயிடும். மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய தண்ணி என்பது இல்லாமல் போயிடும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுவான், வானத்துல இருந்து வஹுவல்லதி அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅல் லகும் ஃபீஹி ஷராபு வஃபீஹி துஸீமூன். அதாவது வானத்திலிருந்து மலையை நாம் இறக்கணும், அந்த மலை தண்ணி தான் பூமிக்குள்ள போய் உங்களுக்கு குடிநீராக பயன்படுத்தப்படுது, அதே போல கால்நடைகளுக்கு பயன்படுத்தப்படுது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்துல மனிதர்கள் வாழ்வதற்கு எப்படி நீர் அவசியமோ அதே போல மனிதர்களுக்கு நீர் கிடைப்பதற்கு மழை என்பது அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கு. எப்போ மழை சரியான முறையில் பெய்யாம போகுமோ பல வகையான துன்பங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவர்களும் ஆளாகுவார்கள். சரியான முறையில் மழை பெய்யல அப்படின்னு சொன்னா குடிநீர் தட்டுப்பாடு என்ற ஒன்று ஏற்படும். இப்போ அப்படிதான் ஏற்பட்டிருக்கு. அதாவது தென்மேற்கு பருவமழை என்பதாக ஜூன் மாதங்களில் பெய்யணும். அந்த மழை இந்த வருஷம் சரியாக பெய்யலை. அதனால என்ன ஆனிச்சு அப்படின்னு சொன்னால் குடிநீர் தட்டுப்பாடு.
அதாவது நிலத்தடி நீர் இல்லை. அதனால குடிநீர் தட்டுப்பாடு பல இடங்களில் பரவலாக இருக்குது. கவர்மெண்ட்ல கூட சொல்லியிருக்கிறாங்க, இனிமேல் குடிநீர் இருக்குது 2 நாளைக்கு ஒரு தடவை தான் விடுவோம், 3 நாளைக்கு ஒரு தடவை தான் விடுவோம், அதனால சிக்கனமாக பயன்படுத்துங்க என்பதாக கவர்மெண்ட்ல இருந்து அறிவிப்பு வந்திருக்கு. தமிழ்நாடு மட்டுமல்ல, தமிழ்நாடு சுற்றி இருக்கக்கூடிய மாநிலங்களையும் இதே நிலை தான். கர்நாடகாலையும் சரியான முறையில் மழை பெய்யலை. அதனால என்ன ஆனிச்சு அப்படின்னு சொன்னால், அதிலிருந்து வரக்கூடிய காவிரி நீர் நமக்கு கிடைக்காம போகுது. இது ஒரு புறம் காவிரி நீர் கிடைக்காம போகுது. இன்னொரு புறத்தில் காவிரி நீர் வரக்கூடிய வழியில் ஒரு மேகதாது அணை என்பதாக கட்டணும் என்பதாக கர்நாடக அரசு முயற்சி செஞ்சு கொண்டு இருக்குது. இன்னொரு பக்கத்தில் கேரளாலையும் சரியாக மழை இல்லாத காரணத்தினால கேரளாவில் மழை பெஞ்சிச்சுன்னா அதன் மூலமாக கன்னியாகுமரி, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் நீர்நிலைகள் உண்டாகும். அதுவும் சரியாக அங்கேயும் நீர்நிலைகள் உண்டாத காரணத்தினால தமிழ்நாட்டில் பரவலாக அதிகமான இடங்களில் நீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், மழை பெய்யாதது தான். மழை சரியான முறையில் பெய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீர் தட்டுப்பாடு ஏற்படும். ஒரு காலகட்டத்தில் அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், காலங்கள் கடக்க மிகப்பெரிய பஞ்சத்தை நாம் சந்திக்க நேரிடும். கிட்டத்தட்ட 1878 இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் மழை சரியான முறையில் பருவமழைகள் எல்லாம் பெய்யாமல் இருந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், பஞ்சாப், ஹைதராபாத்து இது போன்ற அந்த மாநிலங்களில் இந்த பஞ்சத்தின் காரணமாக மட்டும் இறந்தவர்கள் 50 லட்சம் என்பதாக சொல்லப்படுது. அந்த அளவுக்கு மழை பெய்யாததின் காரணமாக பஞ்சம் ஏற்பட்டு 50 லட்சம் மக்கள் அந்த 1878ஆம் ஆண்டு இறந்து போனாங்க. அந்த நேரத்தில் தான் பல இந்தியர்கள் பக்கத்து நாடுகளுக்கு குடிபெயர்ந்து போய் அவங்க தான் இன்னைக்கு தமிழர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இந்தியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அதுக்கடுத்து வரலாறுகள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், 1967 1977 வரையும் சரியாக மழை பெய்யலை. சரியாக மழை பெய்யாததுனால, தமிழகத்தில் சரியாக மழை பெய்யாததுனால எந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், தமிழக மக்கள் சாப்பிடக்கூடிய அரிசி கிடைக்காம போயிடுச்சு. அரிசி கிடைக்காததுனால மரவள்ளி கிழங்கையும் சோளத்தையும் சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் உண்டானுச்சு. ரேஷன் கடையில் கூட சோளங்கள் கொடுக்கப்பட்டது என்பதாக நாம் வரலாறுகளில் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, மழை என்பது ஒரு அசலான ஒன்றாக அல்லாஹ் வைத்திருக்கான். அது சரியான முறையில் பெய்யலைங்கிற பட்சத்தில் நாட்டு மக்கள் அதிகமான சோதனைக்குள்ளாக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, குடிநீர் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இடத்தை விட்டு இடம் போடக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். அது மட்டுமல்ல, மிருகங்களுக்கு எல்லாம் தண்ணி கிடைக்காம போய் மிருகங்கள் எல்லாம் செத்து மடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். காட்டு மிருகங்களுக்கு கிடைக்கலுங்கிற பட்சத்தில் அவங்க அந்த காட்டு மிருகங்கள் தண்ணியை தேடி மக்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். கண்ணியத்திற்குரியவர்களே, அது மட்டுமல்ல, வெப்பம் அதிகமாகிக்கொண்டே இருக்கும். எப்பெல்லாம் பருவமழை சரியாக பெய்யுதோ இந்த சூழல் இருக்குது சரியான முறையில் இருக்கும், சமநிலையில் இருக்கும். எப்போ பருவமழை சரியாக பெய்யலையோ வெப்பம் அதிகமாக ஆகிடும். அது மட்டுமல்ல, மரங்கள் செடிகள் எல்லாமே உலர்ந்து போய் கருகி போய் ஒரு கட்டத்தில் சுற்றுச்சூழல் பாதிக்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை உண்டாகும். அந்த அளவுக்கு இந்த உலகத்துக்கு அல்லாஹு தாலா ஒரு உயிர் நாடியாக இந்த மலையை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, மலையை பற்றி அல்லாஹு தாலா சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்வாதாரம் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். ரிசுக்கல் லக்கும் ஒஃபி சமாய் ரிசுக்குக்கும், உங்களுடைய வாழ்வாதாரம் இருக்குது அது வானத்தில் இருக்கு என்பதாக சொல்கிறான். அதாவது வானத்தின் மூலமாக இந்த உலகத்தில் நாம் மழை பெய்ய வச்சு அந்த மழையின் மூலமாக இந்த பூமியில் இருந்து விளைச்சல்களெல்லாம் உண்டாகி அதுதான் உங்களுக்கு ரிசுக்காக ஆகுது. எனவே உங்களுடைய வாழ்வாதாரம் என்பது மழை என்பதாக அல்லாஹ் தாலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அதே போல மழை என்பது ஒரு சுத்தமான நீர் என்பதாக அல்லாஹ் தாலா சொல்கிறார். அது மட்டுமல்ல, மழை என்பது ஒரு பரக்கத்தான ஒரு நீர் என்பதாக அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறார்.
ஆரம்பத்திலே சொன்னேன்ல, இந்த உலகத்தில் மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த பயன்பாடுக்கு ஏற்ற தண்ணி என்பது 0.5% மட்டும்தான். அந்த 0.5% வச்சு உலக மக்கள் எல்லாத்துக்குமே அல்லாஹாலா கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அல்லாஹாலா மழை தண்ணீரில் ஒரு பரக்கத்து வச்சிருக்கான். குர்ஆன்ல அல்லாஹ் அதான் சொல்றான், மாஅம் முபாரக்கா, பரக்கத்தான ஒரு தண்ணீர் என்பதாக அல்லாஹாலா சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, மழை பெய்யுது அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்வாதாரம் சரியான முறையில் இயங்கிக்கிட்டு இருக்கும். மழை சரியான முறையில் பெய்யலைங்கிற பட்சத்தில் நம்முடைய வாழ்வாதாரம் இருக்குது, அது மோசமான ஒரு சூழ்நிலைக்கு போயிடும். அதுவே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு பஞ்சம், அதனுடைய அடிப்படையில் மிகப்பெரிய உயிரிழப்புகள் எல்லாம் ஏற்படும். எனவே மழை என்பதை அல்லாஹு தஆலா அத்தியாவசியமான ஒன்றாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த மழை எதனால பெய்யலை அப்படின்னு சொன்னால் இஸ்லாம் சில விஷயங்களை சொல்லுது. மனிதர்கள் செய்யக்கூடிய காரியங்கள்னால தான் மழை பெய்யலை என்பதாக இஸ்லாம் சில விஷயங்களை சொல்லுது. அந்த விஷயங்களை விட்டு நாம தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹு தாலா ஏற்பாடு செய்த மாதிரி வருடம் அல்லாஹு தாலா பருவ காலங்களில் நமக்கு மழை கொடுத்துரும். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆன்ல அல்லாஹு தாலா சொல்லி காட்டுவான், லஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் ஐதின் நாஸ். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா சோதனைகளுக்கும் காரணம் யார் அப்படின்னு சொன்னால் மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் தான். நமக்கு மழை தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் வேற யாரும் இல்லை, வேற எந்த ஒரு காரணமும் இல்லை, நாம தான். நாம் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக அல்லாஹ் தஆலா நமக்கு மழையை தடுத்து வச்சிருக்கோம். அதனால் அதிகமான நாம் மழைக்காக வேண்டி, நீருக்காக வேண்டி பல இடங்களுக்கு அலையக்கூடியவர்களாக இருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய பாவங்களை விட்டு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாகத்தான் மழை தடுபடுகின்றன என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அதே போல அதிலும் சில குறிப்பான பாவங்களை நபி அவங்க சொன்னாங்க. இந்த பாவங்களை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மழை கிடைக்காது என்பதாக நபி அவங்க அந்த பாவங்களையும் சில பாவங்களை சொன்னாங்க. முதலாவது சொன்னாங்க, அளவு எடைகளில் மோசம் செய்வது. வலம் யன்குசுல் மிக்கியால் வல் மீசான் இல்லா உஹிது பிஸ்ஸினீன். எந்த ஒரு கூட்டத்தில், எந்த ஒரு சமுதாயத்தில் அளவு எடைகளில் மோசம் செய்வாங்களோ, அதாவது வியாபாரத்தில் மோசடி செய்கிறது, அளவு எடை நிற்கும் பொழுது அதில் ஏதாச்சும் மோசம் செஞ்சு மற்றவர்களை ஏமாத்துறது இருக்குது, இதன் மூலமாக அல்லாஹு தஆலா 3 தண்டனை கொடுக்குறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. முதலாவது சொன்னாங்க, உஹிது பிஸ்ஸினீன், அல்லாஹு தஆலா பஞ்சத்தை கொடுப்பான். மழை அல்லாஹு தஆலா கொடுக்க மாட்டான், வறட்சி அல்லாஹு தஆலா கொடுத்து பஞ்சத்தை கொடுப்பான் அந்த மக்களுக்கு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ரெண்டாவது சொன்னாங்க, வஷித்தத்துல் முஹ்னா, அத்தியாவசிய பொருட்களை அல்லாஹு தஆலா கிடைக்காம விட்டுருவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. மழை பெய்யலை அப்படின்னு சொன்னால் பல பிரச்சனைகள் வரும். அதில் மிக முக்கியமான பிரச்சனை, சாதாரண மக்களுக்கு ஏற்படக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை அப்படின்னு என்னன்னு சொன்னால், மழை பெய்யலைன்னா விளைச்சல் இல்லை. விளைச்சல் இல்லை அப்படின்னு சொன்னால் உணவுப் பொருட்களுடைய வரத்து குறைவாக ஆகிடும். எப்போ உணவுப் பொருட்களுடைய வரத்து குறைவாக ஆகுமோ அதனுடைய விலைகள் பன்மடங்காக ஆகும். இதனால் சாதாரண மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டம் ஏற்படும், மிகப்பெரிய ஒரு கஷ்டம் ஏற்படும். இந்த கஷ்டம் ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எந்த கூட்டத்தில் அளவு எடைகளில் மோசம் செய்வாங்களோ அந்த வியாபாரிகள் சரியான இஸ்லாமிய அடிப்படையில் வியாபாரம் செய்யாமல் இருப்பாங்களோ அந்த மக்களுக்கு பஞ்சம் ஏற்படும், மழை பொழியவே பொழியாது. அதன் காரணமாக அத்தியாவசியமான பொருட்களை நாம் கிடைக்காம பண்ணிடுவோம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. மூன்றாவதாக சொன்னாங்க, மோசமான ஆட்சியாளர்களை அவங்களுக்கு கொடுத்துருவோம். இந்த 3 விஷயங்களும் அளவு எடைகளில் மோசம் செய்வதனால் நடக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அளவு எடைகளில் மோசம் செய்கிறது மழை வருவதை விட்டும் தடுக்கக்கூடிய ஒரு மோசமான பாவமாக இருக்குது. அதே போல் நபி அவங்க இன்னொரு பாவத்தையும் சொன்னாங்க,
லம் யம்னா கௌமு ஜகாத் அம்வாலிஹிம் இல்லா முனிஉல் கத்ர மினஸ் ஸமா. எந்த கூட்டத்தில், எந்த சமுதாயத்தில், எந்த பகுதியில் அங்கே வாழக்கூடிய மக்கள் ஜகாத்து கொடுக்க மாட்டாங்களோ, அல்லாஹ்வுடைய கட்டளையான இஸ்லாத்தினுடைய அடிப்படை கடமையான ஜகாத்தை எந்த மக்கள் கொடுக்க மாட்டாங்களோ அந்த மக்களுக்கு அல்லாஹு தாலா மழையை தடை செய்து விடுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, ஜகாத் என்பது அல்லாஹ்வுடைய கடமைகளில் மிக முக்கியமான கடமை. இன்னைக்கு அதிகமான மக்களிடத்துல அந்த ஜகாத் கொடுக்கறதுங்கிறது குறைஞ்சு போயிருச்சு. பல பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஜகாத்துக்கு தகுதியானவங்களா இருக்கிறாங்க, இருந்தாலும் கொடுக்காம விட்டுறாங்க. நாம் எதுக்காக வேண்டி கொடுக்கணும், நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது என்பதாக நினச்சி கொடுக்காம விட்டுறாங்க. இது ஒரு மக்கள். இன்னும் சில பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஜகாத் என்பது கணக்கிட்டு கொடுக்கணும். அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு கொஞ்சம் பொருளை எடுத்துட்டு நான் ஜகாத்து கொடுத்துனேன் என்பதாக அவங்க சொல்லுவாங்க. ஜகாத்துங்கிறது அவருக்கு 10,000 கடமை ஆயிருக்கும், அவர் 5,000 கொடுத்துட்டு இந்த வருஷத்துடைய ஜகாத்தை நான் கொடுத்துட்டேன் என்பதாக சொல்லுவார். இதுவும் ஜகாத்து கொடுக்காததுக்கு சமம் தான். அதே போல் இன்னும் சிலர்கள் என்ன இருக்காங்க அப்படின்னு சொன்னால், நமக்கு ஜகாத்து கடமையே இல்லை என்பதாக நினைத்திருக்காங்க. அதாவது ஜகாத் கடமையார் அளவுக்கு அவருக்கு வசதி இருக்கும், ஆனால் அவருடைய என்ன அப்படின்னு சொன்னால், இன்னும் எனக்கு ஜகாத் கடமையாகலை, இன்னும் எனக்கு கடமையாகலை என்பதாக நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, ஜகாத் என்பது மிக முக்கியமான அல்லாஹ்வால் சொல்லப்பட்ட ஒரு கடமையாக இருக்குது. அந்த கடமை எப்பொழுது கைவிடப்படுமோ அந்த கூட்டத்திற்கு மழை கிடைக்காது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார். 4வது காரணம், அல்லாஹு தாலா கொடுத்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தாமல் இருப்பது. அதாவது பல இடங்களில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அல்லாஹு தாலா நீரே இல்லாமல் ஆக்கியிருக்கிறான். ஐநா சபையில் சொல்லப்படுது, நீர் இல்லாமல் அல்லது சரியான நீர் இல்லாமல் மட்டும் இறந்து போகிறவங்க 40 கோடி மக்கள் ஒவ்வொரு வருஷமும். உலகம் முழுவதும் 40 கோடி மக்கள் நீருக்காக வேண்டி, ஒன்று நீர் இல்லாமல் அல்லது சரியான நீர் இல்லாமல் அதை குடித்து இறந்து போகிறவங்க 40 கோடி மக்கள். பெரும் பெரும் நோயால் இறந்து போகிறவங்க கூட இந்த அளவுக்கு இல்லை என்பதாக சொல்கிறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, குஜராத்தில் உள்ள இடத்தை பற்றி சொல்லப்படுது. அங்கே மக்கள் தண்ணீர் குடிக்கக்கூடிய தண்ணீர் இருக்குதுல, அந்த தண்ணீரில் அதிகப்படியான உப்பு இருக்குமா. அந்த குடிக்கிற தண்ணியை வச்சு உப்பு தயாரிச்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு மோசமான அளவுக்கு உப்பு இருக்கும். ஆனால் அது அந்த மக்கள் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க என்பதாக குறிப்புகள் எல்லாம் நாம் பார்க்குறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிலாம் இல்லாமல் அல்லாஹ் தாலா சுவையான ஒரு அழகான எப்போதுமே கிடைக்கக்கூடிய ஒரு நீர் அல்லாஹ் தாலா குடிநீர்களை கொடுத்துருக்கான். நாம் உபயோகப்படுத்தக்கூடிய நீரை நல்ல முறையில் அல்லாஹ் தாலா கொடுத்துருக்கான். அதை நாம் என்ன அப்படின்னு சொன்னால், சிக்கனமான முறையில் பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் எப்படி சேமித்து வைக்கணுமோ அந்த அளவுக்கு சேமித்து வைக்கணும். வீணடிக்காமல் நாம் பார்த்துக்கணும். இந்த வீணடிக்கிறதுனால அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறான், வலையின் கஃபர்த்தும் இன்ன அதாபில ஷதீர். நான் கொடுத்த நேமத்தா பார்க்காம அதை நீ வீணடிச்ச அப்படின்னு சொன்னா, வலையின் கஃபர்த்தும் அல்லாஹ்வுடைய நேமத்தை நீங்க மறுத்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்ன அதாபில ஷதீர், என்னுடைய அதாபு கொடூரமாக இருக்கும், ரொம்ப கடினமாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறான். எப்ப நீர்கள் வீணடிக்கப்படுமோ, சிக்கனம் இல்லாமல் புழங்கப்படுமோ, அப்பொழுது அந்த இடத்துல மழை வர்றதும் குறையும் என்பதாக நாம பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்ற பாவங்கள் எல்லாத்தையும், தவறுகள் எல்லாத்தையும் விட்டு நாம தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தாலா கண்டிப்பாக நமக்கு வருடம் சரியான முறையில் அல்லாஹ் தாலா மழையை கொடுப்பான். எப்பெல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அப்பெல்லாம் அல்லாஹ் தாலா மழையை கொடுப்பான். அது மட்டுமல்ல, மார்க்கம் சில விஷயங்களை சொல்லுது. இந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அதனாலையும் உங்களுக்கு மலைகள் சரியான முறையில் கிடைக்கும். முதலாவதாக பாவங்களை விட்டு தவிர்ந்து கொள்ளுவது. அல்லாஹ் தஆலா சொல்றான்ல, பாவம் செய்யறதுனால தான் உங்களுக்கு எல்லா சோதனையுமே, மழை வராததும் ஒரு சோதனை தான். அந்த சோதனைக்கு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் பாவம் செய்யறது தான். எனவே பாவத்தை விட்டு நாம தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா சரியான முறையில மழை தட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய சோதனையை விட்டும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். அதே போல அந்த பாவங்கள்லையும் குறிப்பாக 2 பாவத்தை நபி அவங்க சொன்னாங்கல்ல, அந்த 2 பாவத்தை விட்டும் நாம தவிர்த்திருக்கணும்.
ஒன்று அளவு எடைகளில் மோசம் செய்யாமல் இருக்கணும், அதில் கூடுதல் குறைவு செய்யாமல் இருக்கணும். ரெண்டாவது ஜக்காத்தை சரியான முறையில் நாம் கொடுத்துடணும். இந்த ரெண்டு விஷயத்தையும் நாம் சரியான முறையில் நம்முடைய சமுதாயத்தில் சரியான முறையில் நடைபெறுங்கிற பட்சத்தில் அல்லாஹு தாலா நமக்கு தேவைக்கேற்ப மழை அல்லாஹு தாலா பொழிய செய்வான். இரண்டாவது வீண் விரயம் செய்யாமல் இருப்பது. அல்லாஹு தாலா நமக்கு நம்ம மோட்ரு போடுறப்பெல்லாம் தண்ணி அல்லாஹு தாலா கொடுக்குறான், தினமும் குடிக்கிற தண்ணி அல்லாஹு தாலா குடிக்கிறான். அப்படிங்கிறதுக்காக வேண்டி வீண் விரயம் நாம் செய்யாமல் இருக்கணும். அல்லாஹ் தான் கொடுக்குறான்ல, நல்லா பரக்கத்தாலாம் வருதுல்ல, நம்ம அதிகமாக குளிக்கலாம், ரொம்ப நேரம் குளிக்கலாம், அதிகமாக யூஸ் பண்ணலாம், சும்மா திரி விட்டுட்டு போயிடலாம் என்பதாக கவனக்குறைவாக நாம் இருந்து விடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தண்ணி சம்பந்தமாக ஒரு அழகான விஷயத்தை சொல்லுவாங்க. ஒரு தடவை ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒழு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நபி அவங்கள கடந்துட்டு போவாங்க. போகும் பொழுது கொஞ்சம் ஜாஸ்தியாக தண்ணி உபயோகப்படுத்தியிருப்பாங்க. அப்போ நபி அவங்க சொல்லுவாங்க, ஸஅத் மாஹாத சரப், என்ன வீண் விரயம் செய்கிறீங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்பாங்க. அப்போ ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், ஒழு செய்கிறதுலேயும் மீன் விரயம் இருக்குதா என்பதாக கேட்பாங்க. அதாவது தொழுகைக்காக வேண்டி அமலுக்காக வேண்டி ஒது செய்கிற அந்த ஒது செய்கிறதுலேயும் மீன் விரயம் இருக்குதான்னு கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த அலா ஜாரின் நஹரின் ஜாரி, ஓடக்கூடிய ஓடையில் நீ ஒது செஞ்சாலும் எவ்வளோ ஒழு செய்யணுமோ, எவ்வளோ தண்ணி ஒழு செய்யறதுக்கு தேவையோ அவ்வளோ தண்ணி தான் நீ உபயோகப்படுத்தணும். நல்லா ஓடுது ஆறு என்பதாக நினச்சி அதிகமாக நீ ஒழு செஞ்சிடக்கூடாது என்பதாக, அதிகமாக தண்ணியை நீ உபயோகப்படுத்திடக்கூடாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தண்ணீர் சம்பந்தமாக ஒரு அழகான வழிகாட்டுதலை கொடுத்தாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, தண்ணீரை சேமிக்க நாம் பழகணும். சிக்கனமாக பயன்படுத்தக்கூடிய பழக்கத்தை நாம் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹு தாலா அந்த தண்ணீரை மென்மேலும் நமக்கு அதிகமாக கொடுப்பான். அதே போல் தர்மம் செய்வது இருக்குது. இதுவும் அல்லாஹு தாலா மலையை அல்லாஹ்விடத்திலிருந்து பெற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அமலாக இருக்குது. முஸ்லீம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, முன்னொரு காலத்தில் ஒரு மனிதர் ஒரு காட்டு பகுதியில் நடந்துட்டு போய்கிட்டு இருக்கார். அப்போ திடீர்னு வானத்தில் ஒரு மேகம் இருக்குது. மேகத்துக்கு பக்கத்தில் ஒரு சவுண்டு வருது, இஸ்கி ஹதீகத்த ஃபுலானின். இந்த மனிதர்கிட்ட ஒரு மனிதருடைய பெயரை சொல்லி இந்த மனிதருடைய தோட்டத்துக்கு போய் நீ மழை பெய்யு என்பதாக அந்த மேகத்தை பார்த்து ஒரு சவுண்டு வருது, வானவருடைய சவுண்டு வருது. இதை இந்த மனிதர் கேட்குறார். கேட்டுட்டு அந்த மேகம் நகர்ந்து போகுது. அந்த மேகத்துக்கு பின்னாடியே இவரும் போகிறார். இவரும் போகக்கூடிய நேரத்தில் ஒரு கற்கள் நிறைந்த பாறை நிறைந்த அந்த இடத்துல அந்த மேகம் இருக்குது, மழை பெய்யுது, அதிகமாக மழை பெய்யுது. அந்த மேகம் மழை பெஞ்சதுனால அந்த கற்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அந்த ஒரு நீரோடை அப்படியே பிரிஞ்சு வரக்கூடிய நேரத்தில் இவர் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இந்த நீரோட எங்கே தான் போகுதுன்னு அந்த நீர் போகக்கூடிய அந்த இடத்துக்கு பின்னாடியே போகிறார். போகும் பொழுது அங்கே ஒரு மனிதர் வரக்கூடிய நீரை அவருடைய விளைச்சல் நிலத்துக்கு அதை பிரித்து விட்டுக்கிட்டு இருக்கிறார். இப்போ அந்த மனிதர்கிட்ட அந்த மனிதர் போய் கேட்குறாரு, உங்கள் பேர் என்ன என்பதாக கேட்டார். இப்போ அந்த மனிதர் என்னுடைய பேர் இது என்பதாக ஒரு பேரை சொல்கிறாங்க. பேர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இவர் அவர்கிட்ட கேட்குறாரு, எதுக்காக வேண்டி என்னுடைய பேரை கேட்டீங்க? அப்போ அந்த மனிதர் சொன்னார், இந்த மாதிரி நான் வந்துக்கிட்டு இருந்தேன், திடீர்னு வானத்திலிருந்து ஒரு சவுண்டு வந்துச்சு, இந்த மனிதருடைய தோட்டத்துக்கு போய் நீ மழை பெய்ய என்பதாக சவுண்டு வந்துச்சு, அதனால அதை பின்தொடர்ந்து வந்தேன். அதே பேர் தான் உங்கள் பேர், உங்களுடைய தோட்டத்துக்கு தான் மழை பெய்ய சொல்லி அந்த சவுண்டு வந்துச்சு என்பதாக அதை பார்த்துட்டேன் என்பதாக அந்த மனிதர் சொன்னார். அதுக்கு பிறகு இவர் கேட்டார், என்ன அமல்கள் செய்றீங்க, அதனால் அல்லாஹ் தஆலா உங்கள் தோட்டத்துக்கு மட்டும் தண்ணியை கொடுக்குறானே, மழையை கொடுக்குறானே என்பதாக கேட்கும் பொழுது அந்த மனிதர் சொன்னார், பொதுவாக யார்கிட்ட இதை போய் நான் வெளிப்படுத்தி சொல்கிறது இல்லை, நீங்கள் காரணம் கேட்டனால நான் சொல்கிறேன் என்பதாக அந்த மனிதர் சொன்னார். ஒவ்வொரு வருடமும் விளைச்சல் முடிஞ்சதுக்கு பிறகு என்னுடைய காசை மொத்தமாக நான் எடுத்துக்குவேன். அந்த மொத்த காசையும் மூணாக நான் பிரிச்சிடுவேன். மூணாக பிரிச்சுட்டு ஒரு பங்கை எடுத்து ஏழை எளிய மக்களுக்கு போய் நான் முழுமையாக கொடுத்துருவேன்.
இன்னொரு பங்கை எடுத்து எனக்கும் என்னுடைய குடும்பத்துடைய வாழ்வாதாரத்துக்காக வேண்டி நான் வச்சுக்குவேன், இன்னொரு பங்கை அடுத்த வருடம் முதலீடாக நான் இந்த நிலத்திலேயே போட்டுருவேன் என்பதாக அந்த மனிதர் சொன்னார். கண்ணியத்திற்குரியவர்களே, தர்மம் இருக்குது. இந்த மனிதர் செஞ்ச மிக முக்கியமான ஒரு அமல் என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய சொத்துல இருந்து ஏழை எளிய மக்களுக்கு தர்மம் செஞ்சாரு. அல்லாஹு தாலா வருடா வருடம் எங்க மழை பெய்தோ பேலையோ அவருடைய இடத்துல அல்லாஹு தாலா சரியான முறையில மழையை கொடுத்துக்கிட்டே இருந்தான். எனவே தர்மம் செய்வது இருக்குது, இது நமக்கு தேவையான மலைகளை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. மேலும் மலை தட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய சோதனையை விட்டும் நபி அவங்க சொன்னாங்க, அசதகத்து ரத்துல் பலா, உங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனையை தடுக்கக்கூடியது இருக்குது, இது தர்மம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எனவே தர்மம் செய்வதன் மூலமாகவும் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த மலை தட்டுப்பாடு என்ற சோதனை நம்மை விட்டு நீங்கும். எனவே அதிகமாக மழை எப்பெல்லாம் தட்டுப்படுதோ அப்பெல்லாம் அதிகமாக நாம் சதகாக்கள் செய்யணும். அதே போல மழையை வர வைக்கக்கூடிய முக்கியமான ஒரு அமல், அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துவா செய்யணும். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வார்த்தை சொல்லுவான், அன்தும் அன்சல் துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்சிலூன். வானத்திலிருந்து மழை பெய்யுதுல, இந்த மழையை நீங்க கொடுத்தீங்களா இல்லது நான் கொடுத்தேனா என்பதாக அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பான். இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஆராய்ச்சி விஞ்ஞானங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துருச்சு. இருந்தாலும் கூட ஒரு சொட்டு மழை துளியை கூட வானத்தில் இருந்து கொண்டு வர முடியாது எந்த மனிதனாலையும். சில விஷயங்கள் இருக்குது, மேகத்தை கொண்டு வந்து இழுத்துட்டு கொஞ்சோண்டு மழை பெய்கிற அளவுக்கு சில விஷயங்கள் இருக்குது. என்றாலும் கூட மேகமே இல்லாத இடத்துல ஒரு மனிதனாலையும் ஒரு சொட்டு தண்ணீர் கொண்டு வர முடியாது. எனவே மழையை பொழிய வைக்கிறது நான் தான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். எனவே அப்படிப்பட்ட அல்லாஹ்விடத்தில் கையேந்தி நாம துவா செய்யணும். யா அல்லாஹ் மழையை பொழிய வை, யா அல்லாஹ் மிகப்பெரிய தட்டுப்பாடு ஏற்படுது, யா அல்லாஹ் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுது, யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்வாதாரமே அதுதான் யா அல்லாஹ் என்பதாக அல்லாஹ்விடத்தில் பணிந்து துவா கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அவனுடைய கருணையின் மூலமாக மழையை பொழிய வைப்பான். அதே போல 5வது அமல், நம்முடைய பாவத்துக்கு நாம் தௌபாக்கள் அதிகமாக செய்யணும். எப்பெல்லாம் சோதனைகள் வருதோ அப்பெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும், ஒட்டுமொத்த சோதனையாக இருந்தாலும் சரி தனிப்பட்ட சோதனையாக இருந்தாலும் நாம் செய்யக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால், நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய பாவத்தினால தான் இந்த சோதனை வந்தது. ஒவ்வொரு மனிதனும் நினைக்கணும், அவன் செஞ்சான், அவன் வாழ்க்கை அப்படி இருந்துச்சு அதனால தான்டா அப்படி வந்துச்சு என்பதாக நினைக்கக்கூடாது. என்னுடைய காரணத்தில் என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ தவறு இருக்கு என்பதாக ஒவ்வொரு மனிதனும் தன்னை தவறாக உணர்ந்து தௌபா செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா எந்த சோதனை எல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா நீக்குவான். அதே போல மலை தட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய அந்த சோதனையும் அல்லாஹ் தஆலா நீக்கி விடுவான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது, ஃபகுல்து ஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, நூஹ் நபி அவங்களுடைய கூட்டத்தார்களுக்கு சொன்ன வார்த்தையை குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா எடுத்து வச்சிருக்கான். இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு செய்யுங்க. அதனால அல்லாஹ் தஆலா என்னென்னலாம் செய்வான் தெரியுமா? யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா, உங்களுக்கு மழை அல்லாஹ் தஆலா கொட்டுன்னு கொட்ட வைப்பா என்பதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னதை குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான். எனவே நம்முடைய பாவத்துக்காக வேண்டி நாம அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா நமக்கு தேவையான மழைகளை கொடுப்பான். அதே போல எப்பெல்லாம் மலை தட்டுப்பாடு ஏற்படுதோ, எப்பெல்லாம் பஞ்சம் ஏற்படுதோ, பஞ்சத்துக்கு நெருக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படுதோ அப்பெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டின ஒரு உன்னதமான ஒரு அமல் தான் மலை தொழுகை. பல மக்களிடத்தில் பல வகையான முறைகள் இருக்கும். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மழையே இல்லாத காலத்தில், அதாவது பருவமழை பெய்யாத காலத்தில், வறட்சி ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் மலை தொழுகை இருக்குது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தாக இருக்குது. ஹதீஸ்களில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திடலுக்கு போய் மலை தொழுகை தொழுதாங்க, அதுக்கு பிறகு மழை பெய்துச்சு என்பதாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இதுவும் ஒரு முக்கியமான ஒரு அமலாக இருக்குது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான், உங்களுக்கு எப்பெல்லாம் சோதனை ஏற்படுதோ அப்பெல்லாம் தொழுகையை கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்க, பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் உதவி தேடுங்க என்பதாக. எனவே இந்த மலை தொழுகை மூலமாக அல்லாஹ்விடத்தில் நாம் உதவி தேடணும். அல்லாஹ் தஆலா நமக்கு மலையை சரியான முறையில் கொடுத்தருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே,
திருச்சி மாவட்ட ஜமாத்துல் உலமா சபை இருக்குது. இப்போ சூழ்நிலையை கருதி அதிகமான இடங்களில் குடிநீர் தட்டுப்பாடு, மிகப்பெரிய ஒரு வெப்பமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சோதனையான காலகட்டமாக இருக்குது. அது மட்டுமல்ல, அத்தியாவசியமான பொருள்களுடைய விலைகள் எல்லாம், அரிசி கூட முன்னாடி இருந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி எந்த விலை இருந்துச்சோ இப்போ அது அதிகமாக இருக்குது. அரிசி என்பது கண்டிப்பாக எல்லா மனிதர்களும் வாங்கியே ஆகணும். அப்படிப்பட்ட அத்தியாவசியமான விஷயங்கள் கூட அதிகமாக உயர்ந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், மழை பொழியாததான் காரணமாக இருக்குது. எனவே நபியவங்க காட்டி தந்தபடி மலை தொழுகையை திருச்சி மாவட்ட ஜமாத்துல் உலமா சபை ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு காலையில் 6:30 மணிக்கு தென்னூர் உழவர் சந்தையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. வரும் பொழுது அனைவர்களும் ஒழு செஞ்சுட்டு முசல்லா வீட்டிலே எடுத்துகிட்டு போய் அதில் கலந்துக்கோங்க. நாம் கலந்துக்கிறதோட வயசானவங்களே கூட்டிகிட்டு போகிறது இருக்குது. அவங்க கையேந்தினா அல்லாஹு தாலா இறக்கப்பட்டு கொடுத்துருவான். அதே போல் சின்ன பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு போகும் பொழுது அல்லாஹு தாலா இறக்கப்பட்டு கொடுத்துருவான். எனவே அதற்காக வேண்டி நாமும் கலந்து கொண்டு நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் சிறியவர்கள் அனைவர்களையும் கூட்டிகிட்டு போய் அந்த மஜ்லிஸில் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி மனமுருகி துவா செய்வோமாக. அல்லாஹு தாலா நமக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கொடுப்பானாக. அதே போல் இந்த மலையும் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்து அனுபவிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல் ஹாதா வ சுன்னத்துல்